வணக்கம். இந்த காணொளியில் மென்சுரேஷன் 2D and 3D PYQ வந்து பார்க்க போகிறோம். பார்ட் 4 வீடியோ ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பக்க அளவு 24 சென்டிமீட்டர் உடைய ஒரு கனச்சதுரத்தின் புறப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பு என்பது முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, கனச்சதுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு தான் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கனச்சதுரம் ஃபார்முலா வந்து தெரியும் இல்லையா? ஸோ இந்த கனச்சதுரத்தின் பக்க அளவு தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கனச்சதுரத்தின் புறப்பரப்பு மொத்த பரப்பு, புறப்பரப்பு அப்படின்னா கீழே, ஸோ இந்த பகுதியும் இந்த பகுதி, இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி இல்லாமல் மீதி 4 பக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ மீதி 4 பக்கம் எங்கன்னா இந்த ஒரு பக்கம் இருக்கும், இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், அப்புறமா இந்த சைடில் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், 3வது பக்கம், அப்புறமா இங்கே ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 4 பக்கம் வந்து புறப்பரப்பு. மொத்த பரப்புன்னா மேலே நம்ம எல்லோ கலரில் வந்து கலர் அடித்தோம் இல்லையா, அது மொத்த பரப்புனா மேலே கீழே சேர்த்து வரும். அப்போ வந்து நம்மளுக்கு கனச்சதுரத்தின் புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா வந்து 4a². மொத்த பரப்புக்கான ஃபார்முலா வந்து 6a². கனச்சதுரத்தின் புறப்பரப்புனா 4a². ஏன்னா 4 சைடு இல்லையா, அப்போது 4a². மொத்த பரப்புனா மேலே கீழே. கனச்சதுரத்தின் 6 பக்கங்கள். ஸோ பரப்புன்னா a × a² என்னும்போது 6a² வரும். ஸோ இதை தான் கேட்டிருக்காங்க. ஏ வந்து கொடுத்தாச்சு. அப்போ 4 × a தான் வந்தது 24ன்னு கொடுத்துட்டாங்க. 24 × 24. அடுத்து இதனுடைய இது வந்து 6 × 24 × 24. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ யூனிட் டிஜிட் மட்டும் செக் பண்ணி எந்த ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இது 3த்துலேயும் 4 16. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 6, 6 24. அப்போ யூனிட் டிஜிட் என்ன வரும்? ஃபர்ஸ்ட்ல வந்து கனச்சதுரத்தின் புறப்பரப்பு தானே. அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த வேல்யூ எல்லாமே வந்து புறப்பரப்பு, இது எல்லாமே வந்து மொத்த பரப்பு. அப்போ யூனிட் டிஜிட்டில் புறப்பரப்புக்கு எது வரும்? 4 வரும். 4 வரக்கூடியது இங்கே. அப்போது பி ஆப்ஷனும் இல்லை, டி ஆப்ஷனும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதே போல் யூனிட் டிஜிட் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 16. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 6, 6 36. 36ல் யூனிட் டிஜிட் 6. அப்போ 6ல் முடியும். இங்கே 5 வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை, இங்கே 6 வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எளிமையாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். இல்லை எனக்கு வந்து இப்படி போட்டால் வந்து நான் கரெக்டாக போட்டேனான்ற சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 2304 அப்படின்னு வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3456 வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எது எளிமையாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் விகிதங்கள் 5:4:3 எனில் கோண அளவுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும், முக்கோணம்னா இப்படி இருக்கும். இந்த முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு கோணம் எவ்வளோ இருக்கும்? இங்கே 60 டிகிரி, இங்கே 60 டிகிரி, இங்கே 60 டிகிரி. அப்போ ஒரு முக்கோணத்தின் ஃபுல்லாக இதனுடைய மொத்த கோணம் வந்து எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். 60 + 60 + 60 180 டிகிரி இருக்கும். இந்த 180 டிகிரியுடைய விகிதங்கள் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 5:4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 12ன்னு வருமா? 5 5 + 4 வந்து 9, 9 + 3 வந்து 12. அப்போ இது அடிச்சோம்னா ஒரு பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இதை அடிச்சு பாருங்க. 18ல் 12 எத்தனை வாட்டி இருக்குன்னா ஒரு வாட்டி இருக்கும். ரிமைனிங் வந்து 18ல் 12 போச்சுன்னா 6, 60ல் 12 வந்து 5 வாட்டி இருக்கும். 5 12 60. அப்போ வந்து ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு தெரிஞ்சுட்டுங்களா? அப்போ இந்த 3 கோண அளவுகளை தானே கேட்டிருக்காங்க. அப்போ 15 × 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 15 75. அப்போ 75 டிகிரி. 15 × 4, 4 15 60, 60 டிகிரி. அடுத்து 15 × 3, 3 15 35. சாரி, 3 15 45, 2 15 30, 3 15 45. அப்போ 75 60 45. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். முக்கோணத்தின் 3 கோணங்கள்னா நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்சா போதும். 180 டிகிரி டிவைட் பை கொடுத்ததை ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா 1 என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிட்டு 5 × 15, 4 × 15, 3 × 15 அதனுடைய கோணங்கள் வந்து தெரிஞ்சிடும்.
நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, சதுரத்தின் மூலை விட்டம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சதுரத்தின் மூலை விட்டம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சதுரத்தின் மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுரத்தின் மூலை விட்டத்திற்கான ஃபார்முலா வந்து a√2 வந்துட்டு தெரியும். அந்த a√2 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 20 தான் வந்து a√2ன்னா a-னுடைய வேல்யூ என்னன்னா √2 இங்கே வருமா, வந்தால் 20/√2ன்னு எழுதுவோம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அதன் சுற்றளவுன்னா சதுரத்தின் சுற்றளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4a. இப்போ 4a வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20/√2. ஸோ இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா a வேல்யூ, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த வந்து பாருங்க, 4 எப்படி பிரிக்கலாம், 4 வந்து 2 × 2 4ன்னு பிரிக்கலாம். மறுபடியும் இந்த 2 எப்படி பிரிக்கலாம், √2 × √2 × 2ன்னு எழுதலாங்களா. √2 மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். ஸோ அப்போ வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 × √2 மேலே இருக்கிற 20 எப்படி எழுதிக்கிறோம், /√2. √2 கேன்சல், 2 20 40, இங்கே இருக்கிற √2 அப்படியே வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 40√2. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம், இந்த சம் வந்து பாருங்க, ஒரே ஆர அளவு கொண்ட முழு கோளத்தின் புறப்பரப்பிற்கும் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஆர அளவு, ஆர் வந்து ஈக்குவல் அப்படின்றாங்க, கோளத்துக்கும் அரைக்கோளத்துக்கான ஆர அளவு வந்து ஈக்குவல் அப்படின்றாங்க. இங்கே கோலத்தில் வந்து மொத்த பரப்பனாலும் புறப்பரப்பனாலும் சேம் தான். ஏன்னா கோலம் வந்து ஸ்பியர் இப்படி தானே இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்த பரப்பனாலும் புறப்பரப்பனாலும் சேம் தான். அப்போ கோலத்தினுடைய மொத்த பரப்பு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4πr². அதே அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 3πr². இந்த ஃபார்முலா மறக்காமல் ஞாபகம் படிச்சுக்கோங்க. கோளத்தின் மொத்த பரப்பனாலும் புறப்பரப்பனாலும் 4πr² தான். அதே அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்புன்னா 3πr². அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்புன்னு போட்டாங்கன்னா 2πr² வரும். ஏன்னா அரைக்கோளம் இப்படி இருக்கும் இல்லையா. அப்போ அரைக்கோளத்தின் புறப்பரப்புன்னா இது மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2πr². ஸோ இது இப்படி இருக்குமா அரைக்கோளம் பண்ணும்போது. ஸோ அரைக்கோளம் இப்படி இருக்கும். அப்போ அரைக்கோளத்தின் மொத்த பரப்பண்ணும்போது இது வந்து 2πr². இங்கே ஒரு சர்க்கிள்ன்றதால இது ஒரு πr²ன்னு வரும். அப்போது ரெண்டும் ஆட் பண்ணால் 3πr². அப்போ அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புன்னா 3πr². ஆரம் ஆர் வந்து சேம்னு சொல்லிட்டாங்களா கொஷினில். அப்போ r² போயிடும், பை கேன்சல் ஆயிரும். அப்போ 4:3 இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த சம் வந்து பாருங்க, செவ்வகம் ஒன்றின் அகலமானது அதன் நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக உள்ளது. சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர் ஆக இருப்பின் அச்செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையே என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செவ்வகம் இப்படி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீளத்தை விட லென்த் வந்து இருக்கு அப்படின்னா அதனுடைய அகலம் வந்து எப்படி இருக்கான், நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நீளம் எல்லைன்னா அகலம் வந்து எவ்வளோ கம்மி, 27 கம்மியா. அப்போ இதை எப்படி எழுதலாம், நீளத்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நீளத்தை வந்து எக்ஸ், இது எக்ஸ் அளவு இருக்கு. அகலம் வந்து நீளத்தை விட 27 கம்மின்றப்போ நம்ம இங்கேயே என்ன பண்ணலாம், x - 27 அப்படின்னு எழுதலாங்களா. ஸோ இப்போ எடுத்தாச்சு. அடுத்து அவங்க சுற்றளவு கொடுத்துட்டாங்க. செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர். நம்மளுக்கு நீளத்தினுடைய அளவு வந்து இங்கே கொடுக்கும்போது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர்ன்றது ஃபுல்லாகவே சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ 3 மீட்டர்னா அதில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது, 300 சென்டிமீட்டர் இருக்குது, ப்ளஸ் 6 சென்டிமீட்டர்னா அப்போ மொத்தம் வந்து 306 சென்டிமீட்டர் தான் என்னது செவ்வகத்தின் சுற்றளவு. செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × L + B.
இந்த சுற்றளவு தான் 306ன்னு கொடுத்தாச்சு. 3 மீட்டர் 6 சென்டிமீட்டரை ஃபுல்லாக சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். 306 சென்டிமீட்டர் 2 இன்ட்டு எல்ஐ எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் பி வந்து இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 27. இப்போ 2 வந்து இதில் அடிங்க 1 5 3 153. இந்த மைனஸ் 27 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 27 ஆயிருங்களா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x. இதை ஆட் பண்ணோம்னா 7ம் 153யும் ஆட் பண்ண 160, இந்த 20 ஆட் பண்ண 180 is equal to 2x. 2 இங்கே அடிச்சோம்னா x equal to 19 கண்டுபிடிச்சோம். நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? நீளம் அகலம். நீளம் வந்து இங்கே x வந்து 19 கண்டுபிடிச்சிட்டுமா? அப்போ அகலம் வந்து 90லேருந்து 27 கண்டுபிடிச்சா அகலம் வந்து தெரிஞ்சிருமா? 90ல் 20 போச்சுன்னா 70, 70ல் 7 போச்சுன்னா 63. அப்போ அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 63, நீளம் வந்து 90. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் தான் நம்ம ஆன்சரும் எழுதணும். ஃபஸ்ட்டில் நீளம் கேட்டிருக்காங்க, அடுத்து அகலம் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சில இடத்துல ஆப்ஷனில் ஃபஸ்ட்டில் 63 நெக்ஸ்ட்டு 90 கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை போடக்கூடாது. நம்மளுக்கு கொஷினில் எந்த ஆர்டரில் நீளம் அகலம் ஆர்டரில் கேட்டிருந்தா அதே ஆர்டரில் தான் ஆன்சர் எழுதணும். அடுத்த சம் பாருங்கள். 2 கோணங்கள் 4:9 என்ற விகிதத்திலும் அவற்றை மிகை நிரப்பு கோணங்கள் 8:3 என்ற விகிதத்திலும் உள்ளன எனில் அவ்விரு கோணங்கள் முறையே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வந்து எடுப்போம். ஸோ மிகை நிரப்பு கோணங்கள்னா இப்படி. இப்போ இங்கே வந்து θ1ன்னு இருக்குது, இது θ2ன்னு இருக்குன்னா இப்போ இப்படி போட்டோம்னா இது மேலே இருக்கிறது எவ்வளோ? 180 டிகிரி கவர் பண்ணுங்களா இந்த ஃபுல் இது. அப்போ வந்து 180 டிகிரி என்ன? இப்போ இங்கே 140 டிகிரி என்ன? இது 40 டிகிரி தான் இருக்கணும். ஆட் பண்ணால் 180ன்னு வரணும். ஒருவேளை இங்கே வந்து 100 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 80. அதாவது மிகை நிரப்பு கோணங்கள்னா ஆட் பண்ணால் 180 வரணும். அதே வந்து மிகை இல்லாமல் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா 90 டிகிரின்னு அர்த்தம். நிரப்பு கோணங்கள் வந்தால் 90 டிகிரின்னு அர்த்தம். இதில் வந்து ஆங்கிலத்தில் வந்து பாருங்கள் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க மிகை நிரப்பு கோணங்கள். அதே 90 டிகிரின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்ன்னா 90 டிகிரி வந்து வரும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. மிகை நிரப்பு கோணங்கள் இந்த இதில் வந்து இருக்கும்னு சொல்லிட்டாங்களா? ஸோ வந்து இது 8/3ன்னு எழுதுகிறோம். அடுத்து இங்கே வந்து கோணங்களுடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதுறோம்னா இங்கே மிகை நிரப்பு கோணங்கள்னா 180 டிகிரி மைனஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ரேஷியோவில் கொடுத்ததால் 4x டிவைடட் பை 180 மைனஸ் 9x அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதினா போதுங்க. இதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல் போட்டு இந்த மிகை நிரப்பு கோணங்கள் ரேஷியோ வந்து 8/3ன்னு எழுதுருங்க. ஈக்குவலுக்கு முன்னாடி 180 டிகிரி மைனஸ் 4x டிவைடட் பை 180 டிகிரி மைனஸ் 9x. ஸோ இதை இப்போது கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்கள். இதில் வந்து காமனாக ஏதாவது எடுக்க முடியும்னா எடுத்துருவோம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப நேரம் ஆகுன்றதால. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து எடுக்கலாமா? 2 எடுத்தோம்னா 90 மைனஸ் 2x. கீழே வந்து 3 எடுக்கலாம். 3 எடுத்தோம்னா 6 3 18. 3 எடுத்தோம்னா 60 மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 3. இந்த 3க்கு இந்த 3 கேன்சல். இதுக்கு இது அடிச்சோம்னா 4 வாட்டி வரும். ஸோ அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் 2x ஈக்குவல் டு இப்போ 4 இது வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 உள்ள மல்டிப்ளை ஆகுமா? 6 நாங்கள் 24 0 இருக்குது அப்படியே போட்டுக்கிறோம். 4 3 12x. இப்போ 12x வந்து இங்கே கொண்டு வர்றேன். கொண்டு வந்தால் ப்ளஸ் 12x வரும். ப்ளஸ் 12xல 2x போச்சுன்னா 10x. இந்த 90 வந்து இந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். அப்போ 240லேருந்து 90 வந்து லெஸ் பண்ணோம்னா 150. 0க்கு 0 கேன்சல். x ஈக்குவல் டு 15. ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 15 அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அவ்விரு கோணங்கள் முறையே அப்படின்னா இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 4x அப்படின்னா 4 இன்ட்டு 15 இஸ் ஈக்குவல் டு 60ங்களா? அடுத்து 9x அண்ணா 9 இன்ட்டு 15.
9 5 45 4 1 9 9 4 135. அப்போ 60 135 கோணங்கள். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஈஸி தாங்க. இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதிட்டா போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. இந்த சம் பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் பரப்பளவு 69% அதிகரிக்கப்படுமாயின் சதுரத்தின் பக்கத்தின் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் இஸ் 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இஃப் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்க்ரீசஸ் பை 69%, by what percentage does the side of the square increase? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சதுரத்தினுடைய பரப்பளவு வந்து 69% அதிகரிக்குது. அதிகரிக்கிற பட்சத்தில் பக்கம் அந்த ஏ வந்து எவ்வளோ, இப்போ ஸ்கொயர் இப்படி இருக்குது அப்படின்னா இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 69% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றப்போ ஏ வந்து எவ்வளோ அதிகரிக்கும்? ஏன்னா அப்போ இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லையா, இந்த இது வந்து ஸ்கொயர் இப்படியா மாறும் இல்லையா, மாறும்போது எவ்வளவா மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டில் வந்து 100க்கு வந்து கன்சியூம் பண்ணும். ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதனுடைய பக்கத்தினுடைய அளவு 10, இது பக்கத்தினுடைய அளவு 10 இருக்கும்போது அந்த சதுரத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும்? ஏ ஸ்கொயராக சதுரத்தின் பரப்பளவு 10 × 10 100 இருக்கும். அப்போ பக்கத்தின் சதுரத்தின் பரப்பளவு 100 இருக்கும்போது ஏனுடைய வேல்யூ என்ன? 10. அது இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரப்பளவு வந்து இங்கே 169 கொடுத்துட்டாங்களா. அப்போ சதுரத்தின் பரப்பளவு வந்து 169 இருந்தால் அப்போ ஏ எவ்வளோ இருக்கும்? இப்போ 100ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயருடைய வேல்யூ, ஏ வந்து இது. அப்போ 169ன்றது ஏ ஸ்கொயரினுடைய வேல்யூ. ஏனுடைய வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுத்தால் 13ன்னு வருமா. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து 13. அப்போ 100ன்றது 10ன்னா 13ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது பர்சன்டேஜ் மெத்தடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போது பரப்பளவு வந்து 100 இருந்தது தான் என்ன ஆயிருக்கு, அதனுடைய பக்க அளவு 10 ஆயிருக்கு. அப்போ பக்க அளவு 13 அதிகரிக்கும் போது அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாமா. அப்போ வந்து இங்கே வந்து கூடும்போது பர்சன்டேஜும் கூடும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 100 × 13 / 10, 0க்கு 0 கேன்சல், 130. அப்போ 100 இருந்து 130 அப்போ 30% வந்து பக்க அளவு அதிகரிக்கும். ஆப்ஷன் வந்து சி. ஈஸி தாங்க, புரியும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல சதுரத்தின் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 எடுத்துக்கிறோம். 10 எடுக்கும்போது ஏன்னா இங்கே 69% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பரப்பளவுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ எப்போ வந்து இங்கே 169 பரப்பளவு வந்து வரும், 100% வந்து 100 இருக்கிறப்போ 69% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தான் அடுத்து வரக்கூடிய பரப்பளவு 169 வரும். அதனால் இங்கே 10 எடுத்துக்கிறோம். அப்போ ஏ வந்து 10, பரப்பளவு வந்து 169ன்னா ஏ வந்து 13. ஏன்னா ஏ ஸ்கொயர் தான் 169, ஏன்னா ரூட் ஆஃப் 169 எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் 13 அப்படின்ட்டு. அப்போது 100%ன்றது பக்க அளவு 10ன்னா 13%ன்றது எத்தனை அப்படின்னும் போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க தெளிவாக. அடுத்த சம் வந்து பாருங்கள். ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர் எனில் அது 20 சுற்றுகள் சுற்றினால் கிடைக்கும் தொலைவின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு மிதிவண்டி சக்கரம் இப்படி இருக்கு, இதனுடைய விட்டம் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, டி. விட்டம் பண்ணா டி 63ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆரம் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம், 63/2 எழுதலாங்களா. இதை அடிக்க வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. கால்குலேஷன் பண்ணும்போது இது இப்படியே வேல்யூவை போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ ஆர் வந்து 63/2. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து 20 சுற்றுகள் வந்து சுற்றுதான். இந்த சக்கரம் வந்து என்ன ஆகுது, இப்படி ஒரு பாதை இருக்குன்னா 20 சுத்துகள் வந்து சுத்திட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க. போகிறப்போ இந்த 20 சுற்றுகள் சுற்றும் இல்லையா, அதனுடைய தொலைவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல இதனுடைய நம்மளுக்கு இந்த சக்கரம் எவ்வளோ சுற்றளவு இருக்குன்னு தெரியணுமா. வட்டத்துக்கான சுற்றளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. ஆர் வந்து கொடுத்துட்டாங்க.
அப்போது 2 into 22 divided by 7 into r வந்து 63 divided by 2. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல், இங்கே 7 இங்கே அடிச்சோம்னா 9 3 9 7 63. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 9 18 1 2 9 18 1 19 198. ஸோ ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து 198. இப்போ வந்து ஒரு வட்டத்துக்கானதை கண்டுபிடிச்சிட்டோம். அது போல் எத்தனை ரவுண்டு சுற்றும்? இது 20 ரவுண்டு சுற்றிட்டே போகுமா? அப்போ இதை 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ 198 into 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு வட்டத்துக்கான அளவு. அப்போ 20 வட்டத்துக்கான அளவுனா 20ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 8 16 1 2 9 18 19 1 2 1 2 3 இங்கே இருக்கிற 0 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போது 3960. நம்மளுக்கு ஆன்சரில் வந்து பாருங்கள் மீட்டரில் கொடுத்துருக்காங்களா? அப்போ 3960 வந்து மீட்டரில் எப்படி எழுதலாம் அப்படின்னா இது வந்து 100ஆக பிரிக்கலாமா, ப்ளஸ் 16 எழுதலாம். ஸோ தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக 39 மீட்டர் 16 எழுதிடுங்க. தெரியாதவங்க பிரித்து கூட எழுதிக்கோங்க. இன்ட்டு 100ன்னா மீட்டர்ன்னு போடுவோமா, இதை வந்து 0வை வந்து 100ன்னு எழுதலாம். அப்போ 100 இருக்கிற இடத்துல மீட்டர் போடுறோம். 60 60 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுறோம். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எந்த சம்மு புரியலன்றது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 8 மீட்டர் உயரம் 6 மீட்டர் நீளம் மற்றும் 2.5 மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது செவ்வக தண்ணீர் தொட்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு தண்ணீர் தொட்டி வந்து இருக்கு. ஸோ இது செவ்வக வடிவத்தில் தெரியல, ஒரு நிமிஷம். அவங்க வந்து நம்மளுக்கு சொன்னது செவ்வக வடிவ தண்ணீர் தொட்டி. ஸோ இப்படி வந்து தண்ணீர் தொட்டி வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரம் வந்து 8 மீட்டர்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 8 மீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நீளம் வந்து 6 மீட்டர். அடுத்து வந்து அகலம், இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் வந்து கொள்ளும், இது ஃபுல்லாக வந்து எவ்வளோ லிட்டர் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு செவ்வகத்தினுடைய கன அளவு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா L into B into H, LBH. இப்போ வந்து 8 மீட்டர் இன்ட்டு நீளம் வந்து 6 மீட்டர், 6 மீட்டர் இன்ட்டு அகலம் வந்து 2.5 மீட்டர் இன்ட்டு H வந்து 8 மீட்டர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 6 8 48 இன்ட்டு 2.5 இன்ட்டு மீட்டர் க்யூப் அப்படின்னு எழுதலாங்களா. 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 லிட்டர். 1 மீட்டர் க்யூப் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 லிட்டர். அப்போ இந்த 48 இன்ட்டு 2.5 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5 40, 4 4 5 20, 24, 2 8 16, 1 2 8 1 9, 0 10 1 12. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இங்கே புள்ளி வச்சோம்னா 120 இன்ட்டு மீட்டர் க்யூபுக்கு என்னன்னு போடலாம், 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர், 1000 வந்து போடுறோம். அப்போது 1,20,000, 1,20,000 லிட்டர் வந்து அந்த செவ்வக வடிவத்தில் இருக்கக்கூடிய தொட்டி வந்து பிடிக்கும். ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டி. ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு சதுரத்தின் பரப்பு 882 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்த்துருவோம். சதுரத்தின் பரப்பு வந்து பார்த்திங்கன்னா 882. அப்போ ஏ ஸ்கொயர் தான் வந்து 882. அப்போ ஏ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதில் வந்து காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா 2 வந்து எடுங்க. 2 இன்ட்டு 441 வந்து 882 வரும். 441க்கு ரூட் வந்து 21, ரூட் 2 அப்படியே வரும். ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து சதுரத்தின் மூலைவிட்டத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்களா. சதுரத்தின் மூலைவிட்டத்திற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ரூட் 2. ஏ தான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 21 ரூட் 2
இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்னன்னு வரும் 2n வரும். அப்போது 42. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். இரு கோளங்களின் பரப்பளவின் விகிதம் 1:4 எனில் அவற்றின் கன அளவின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோளங்களினுடைய இரு கோளங்களின் பரப்பளவு தான் வந்து 1/4. 1:4ன்னா 1/4ன்னு எழுதலாமா? அப்போ கோளத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த கோளத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா 4πr². ஸோ ரெண்டு வந்து r1ன்னு எடுத்துப்போம். கீழேயும் வந்து 4πr². 4π வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து இந்த r1² r2² வந்து எப்படி எழுதலாம்னா r1 / r2 ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாங்களா? இது வந்து 1/4. இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா √of வருங்களா 1/4ன்னுட்டு. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1/2 வரும். அப்போ r1 / r2 வந்து என்னன்னு வரும் 1/2 அப்படின்னு வரும். அப்போ r1க்கான வேல்யூ 1, r2க்கான வேல்யூ 2. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, அவற்றின் கன அளவின் விகிதம் பண்ணா அப்போ கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா வந்து போடணும். கோலத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³. ஸோ ரெண்டு ரேஷியோ கொடுத்தா டிவைடட் பை 4/3 πr³. 4/3 கேன்சல், பை கேன்சல். இது r1 r2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து r1 வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். r2 வேல்யூ 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து போட போகிறோம். r1 வேல்யூ 1³ டிவைடட் பை r2 வேல்யூ 2³. இதில் வந்து 1³ 1 2^3 அது 8 எழுதுவோம். அப்போ ரேஷியோ வந்து 1:8. இது எப்படி எழுதலாம் 1/8 வந்து 1:8ன்னு எழுதலாம். அப்போ கோலத்தின் கன அளவின் விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1:8. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட்ல வந்து கோலத்தின் பரப்பளவு விகிதம் கொடுத்ததால பரப்பளவு ஃபார்முலா வந்து போட்டுட்டு 1/4 போட்டு r1 r2 வந்து கண்டுபிடிக்கிறோம். r1 r2 கண்டுபிடிச்ச பிறகு கோலத்தின் கன அளவு ஃபார்முலாவில் r1 r2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அதனுடைய விகிதம் 1:8ன்னு கிடைச்சிட்டு. அடுத்த சம் வந்து பாருங்கள். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலையும் பார்த்துக்கோங்க, தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட முடிவுகளில் எந்த முடிவை மேற்கண்ட படங்களின் மூலம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 படங்களின் பரப்பளவு ஒன்றுக்கொன்று வேறுபாடாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறது வந்து செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L×B. L வந்து 9, B வந்து 9. அப்போ இதனுடைய பரப்பளவு எவ்வளோ வரும் 9×4 36ன்னு வரும். அடுத்து ஸ்கொயருக்கான பரப்பளவு ஃபார்முலா A². அப்போ 6×6 36. அடுத்து வந்து முக்கோணம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா 1/2 BH. 1/2 B வந்து 8, H வந்து 9. கேன்சல் பண்ணோம்னா 4, 4 9 36. அப்போ வந்து செவ்வகம் சதுரம் முக்கோணத்தினுடைய பரப்பளவு எப்படி இருக்கு சமமாக இருக்கு. அப்போ 3 படங்களின் பரப்பளவுகள் சமமாக உள்ளது. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்க, ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் 61 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு முக்கோணம்னா இது சென்டிமீட்டர் எல்லாமே வித்தியாசம் இருந்தால் அது வந்து என்னது அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம்னா எல்லா பக்கங்களும் அதனுடைய அளவு வந்து வேறவா இருக்கும். அதுக்கான ஃபார்முலா அந்த அசம பக்க முக்கோணத்தின் ஃபார்முலா வந்து பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து √S × S - A × S - B × S - C. அடுத்து நம்ம இதில் என்ன எஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் S = A + B + C / 2. A வந்து என்னன்னு எடுத்துக்கோங்க 11, B வந்து 60, C வந்து 61 / 2. இதை ஆட் பண்ணோம்னா 60, ஒரு 60 ஆட் பண்ணோம்னா 120, 120ஓட ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 130, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, அப்போ 132. 132 / 2 அடிச்சோம்னா 6 2 12 மறுபடியும் 6. அப்போ S வந்து 66. அப்போ இந்த இதில் வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஃபார்முலாவில் √S வந்து 66 - 11. அடுத்து வந்து
66 மைனஸ் 60. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 66 மைனஸ் 61. 66 அடுத்து 66லேருந்து 11 போச்சுன்னா 55. 66லேருந்து 60 போச்சுன்னா 6. 66லேருந்து 61 போச்சுன்னா 5. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே பிரிச்சுருங்க, மல்டிப்ளை பண்ணாதீங்க, பிரிச்சுருவோம். இது வந்து எப்படி பிரிக்கலாம்? 11 பிரிக்கலாமா? 11 66. இதை எப்படி பிரிக்கலாம்? 11 55. அடுத்து 6 5 வந்து இருக்குது. அப்போது 2 6 இருந்தால் ஒரு 6 வெளியே எடுத்துடலாங்களா? 2 11 இருந்து ஒரு 11 வெளியே எடுத்துடலாம். 2 5 இருந்து ஒரு 5 ரூட் ஆஃப்ல இருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 5. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 6 5 30 இன்ட்டு 11 3 11 33 0. அப்போ 330 என்றது ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 330. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் 330. அடுத்த சம் வந்து பார்ப்போம். 3D 2D வந்து ஈஸி தாங்க, கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல மெமரியில் இருக்குன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இந்த சம் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. தேங்க்யூ.